India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க வருண். சொல்லுங்க வருண், என்ன விஷயம்? சார், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த மனோகர் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உங்க கேள்வி எனக்கு புரியுது வருண். உங்க சூழ்நிலையும் எனக்கு புரியுது. உங்க ஒய்ஃபை கொண்டவ யாருன்னு தெரிஞ்சுக்கிற பரிதவிப்புல நீங்க இருக்கீங்க. நான் பல கேஸை டீல் பண்ணியிருக்கேன். பொய்யா ஹார்ட் அட்டாக்னு சொல்றவனையும் உண்மையா சொல்றவனையும் கண்டுபிடிச்சிட முடியும். எனக்கு என்னமோ இவன் உண்மையை சொல்ற மாதிரி தான் தோணுது. அது எப்படி சார் கடைசி மொமெண்ட்ல கை நீட்டி காட்ட வேண்டிய சமயத்துல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? இல்ல சார், நம்புற மாதிரியே இல்ல சார். எதுவா இருந்தாலும் இப்ப டாக்டர் வந்தா தெரிஞ்சிடும். மெடிக்கல் சயின்ஸை யாரும் ஏமாத்த முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அக்கிஸ்டோட நிலைமை என்ன? மைல்டான ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லையா டாக்டர்? மெடிக்கல் எக்யூப்மெண்ட் முன்னாடி யாராலையும் நடிக்க முடியாது மிஸ்டர் வருண். எவ்வளவு நடிச்சாலும் இசிஜி ரிப்போர்ட்ல உண்மை தெரிஞ்சிடும். இந்த கேஸ் அப்படிப்பட்ட கேஸ் டாக்டர். அதனால தான் நாங்க இப்படி கேக்குறோம். பயங்கரமான கிரிமினல் வேலை பண்றவங்க இந்த கேஸோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. Yes, doctor. A dangerous and diabolical criminal is involved in this case. எப்படிங்க இவ்ளோ பெரிய விஷயத்தை இங்கிலீஷ்ல சொன்னீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் இவ்வளவுலாம் தெரியாதே. ராத்திரியெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். இதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ்டர் மாதவன், யாரும் யாரையும் கிரிமினல் முடிவு பண்ண வேண்டாம். கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். டாக்டர், அக்கிஸ்டோட கண்டிஷன் என்ன? விசாரணையோட முக்கியமான கட்டத்துல இருக்கும். அவன் உடனே வேணும் எங்களுக்கு. இன்ஸ்பெக்டர், அந்த மனோகருக்கு உடனடியா பைபாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னும் 10-15 நாள் நீங்க அவனை விசாரிக்க முடியாது. ஏற்கனவே விசாரணையில தான் அவருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால இந்த விசாரணைய 2 வீக்ஸ் நீங்க தள்ளி வைக்கிறது தான் சரி. டாக்டர், அவன் எதுவும் பேச வேணாம். இன்ஸ்பெக்டரும் நானும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அவன் ஜஸ்ட் கையை நீட்டி ஒருத்தங்களை அடையாளம் காமிச்சா போதும். அதை மட்டும் பண்ண முடியுமா டாக்டர்? ப்ளீஸ். நீங்க யாரும் பேஷண்ட்டை மீட் பண்ணவே கூடாது. அதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது. லீகலா அதுக்கு இடமே கிடையாது. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே டாக்டர். மிஸ்டர் வருண், நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கட்ட விசாரணை அப்புறம் வச்சுக்கலாம். எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, பார்க்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், அக்யூஸ்ட பாத்துங்க. சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். விசாரணை 15 நாள் தள்ளி போகுதுன்னு உடனே ஒருத்தர் முகத்துல சந்தோஷம் அப்படியே தாண்டவமாடுது. ஆமா வாசுகி, முகத்துல அவ்வளவு நிம்மதி தெரியுது. ஏய், அதையே ஏன் மருமகளை பார்த்து சொல்ற? அம்மா, யார் முகத்துல சந்தோஷம் தெரியுதோ அவங்கள பத்தி தானே சொல்ல முடியும். ஆமாத்த, அப்புறம் உங்க முகத்தை பார்த்தா சொல்ல முடியும். ஏய், இந்த விசாரணை நடக்கிற இடத்துக்கெல்லாம் முதல் ஆளா ஓடி வந்து நிக்கிறவ கண்மணி. விசாரணையை துணிச்சலா சந்திக்கிறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கிறது கண்மணி. தப்பு பண்ண யாரும் அப்படி முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. மா, நீதான் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நேர்மையானவங்களும் விசாரணைக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. அக்யூஸ்ட் நம்மள சொல்லிடக்கூடாதுன்னு
அவனுக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ண நினைக்கிறவங்களும் ஆளா முன்னாடி வந்து நிப்பாங்க. ஏய், ஒரே ஒரு நிமிஷம். அவனுக்கு அட்டாக் வந்தது தள்ளி போயிருந்துச்சுன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க யாரும் இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. கடவுள் எதனாலயோ தப்பு பண்ணவங்களுடைய தண்டனைய கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காரு. கடவுள் ஓன் தண்டனையை தான் தள்ளி போட்டிருக்காரு. அதை ஏன் யாரோ எவரோ மாதிரி சொல்ற? வருண், போலீஸ் விசாரணையில உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் கண்மணிய நீ சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ அதையும் மீறி அவளை நோக்கி விரல நீட்டிட்டு இருக்க. அம்மா, இங்க இருக்கிறதுலே நீ மட்டும்தாம்மா அவளை நம்புற. எங்க யாருக்குமே பூமிய கொலை பண்ணது அவதாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அம்மா, இத்தனை ஆதாரத்தை நான் காமிச்சேன், இன்னுமா நீ அவளை நம்புற? கண்ணால பார்த்தத கால்வாசி நம்பணும், காதால கேட்டத சுத்தமா நம்ப கூடாதுன்னு பெரியவங்க என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க. நான் எதுக்குடா என் மருமகளை சந்தேகப்படணும்? அம்மா, ஆனா வீடியோ போய் சொல்லாதுமா. அவ பண்ண கொலை பக்காவா வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்குல. இங்க பாரு, கண்மணி பூமிக்கு விபூதி கொடுத்தது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த விபூதிய கண்மணிக்கு யாரு கொடுத்தாங்கங்கறதுல தான் விஷயமே இருக்கு. அந்த உண்மை தெரியும் போது பூமியை கொலை பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது பார் வாசுகி, உலகத்திலேயே பரிசுத்தமானது விபூதி தான். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு அடையாளமா இருக்கிறது விபூதி. மந்திரமாவது நீர், வானவர் மேலுது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர்னு பெரிய பெரிய மகானெல்லாம் விபூதியோட பெருமையை பத்தி பாடியிருக்காங்க. அந்த விபூதியில விஷம் கலக்கிற அளவுக்கு கேடு கெட்டவங்க நம்ம மத்தியில இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ணன் நம்புறதுக்காக தான் நான் எவிடன்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். மனோகர் இல்லாமலும் அந்த கொலைகாரன் யாருன்னு என்னால நிரூபிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த கருப்பாடு யாருன்னு நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஏற்கனவே உண்மை வெளிச்சத்துல தான் இருக்கு. நீ என்ன புது கதையை கொண்டு வரன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கதான் போறீங்க கிருஷ்ணா. அந்த உண்மை எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. வா, நம்ம போலாம். போலாம். கண்மணி, நீயும் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் உன் பேச்ச நம்பி வருண் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஆதாரம் கைக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே. ஒவ்வொரு ஆதாரமும் கைக்கு வரும்போது தட்டி போகுது அத்தை. நான் என்ன பண்றது? இந்த மனோகருக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வராம இருந்திருந்தா இந்நேரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். அந்த மனோகருக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்திருந்தா பூமிய கொலை பண்ண சொன்னது நீ இல்லைன்னு சொல்லிருப்பான். அவ்வளவுதானே நடந்திருக்கும். குற்றவாளி யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? அத்தை, அந்த அக்யூஸ்ட் அதே இடத்துல வாசுகிய கைய காமிச்சிருப்பான். அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்வி கூட தோணுச்சு. ஓ மேலதான் வருணுக்கு சந்தேகம். ஒன்னதான் மாஸ்க போட்டு அந்த அக்யூஸ்ட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த பார்த்தான். ஏன் வாசுகியையும் மாஸ்க் போட சொன்ன? அத அது வந்து போலீஸ் ப்ரொசீஜர்ஸ்ல எப்பவுமே ஒரே ஆளை மட்டும் கொண்டு போய் குற்றவாளின்னு நிறுத்த மாட்டாங்க. இந்த அடையாள அணிவகுப்பெல்லாம் நடக்குமே, நீங்க பார்த்தது இல்லையா? சந்தேகம் இருக்கிற ஒருத்தனோட அவன மாதிரியே இருக்கிற
இன்னும் 2 பேரை கூட சேர்த்து கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. ம். அதுதான் ப்ரொசீஜர். அன்னைக்கு அந்த இடத்துலயும் வாசுகி இருந்தால, அதான் வாசுகியை மாஸ்க் போட்டு அனுப்ப சொன்னேன். அப்படியா? வாசுகி, அங்க பாரு, உங்க அம்மாவும் கண்மணியும் பசைய போட்டு ஓட்டின மாதிரி பச்சைக்குன்னு ஒட்டிட்டு இருக்காங்க. ஆ, ஆமாங்க, எங்க அம்மா அவ கூட போறத பார்க்கும் போதே எனக்கு அப்படியே வயிறு எரியுதுங்க. வாசுகி, அன்னைக்கு கணேசன் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? முதல்ல உங்க அம்மாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு விடு, அதுவே கண்மணி எனக்கு பாதி கிடைச்ச மாதிரின்னு சொன்னான். நீ ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை அவகிட்ட இருந்து பிரிச்சுன்னு வையே, அண்ணா நகர்ல இருக்க பிளாட்ல பாதிய நமக்கு எழுதி வச்சிருவான். ம். சரி வாங்க, அம்மா ஒரு வாங்கலாம். அம்மா, உனக்கு நானும் வரணும் புள்ளையா இல்ல இவ புள்ளையா? ஆ. இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேக்குற? இல்ல, நீ நாங்க புள்ளைங்கன்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே. எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடியே போயிட்டு இருக்கியே. எங்களை விட இவதான் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? நீங்க பிள்ளைங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீ பண்ற அட்டூழியம் அட்டகாசம் இதுக்கெல்லாம் துணை போகணுமா? இத பாரு, குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க நீதி நியாயம் பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்துல நீதி நியாயம் எல்லாம் இருக்கும். அவங்க என்னைக்கு தப்பு பண்றவங்களோட நிக்கிறாங்களோ அன்னைக்கு நீதி நியாயம் எல்லாம் தடைப்பட்டு போயிடும். கண்மணி எந்த தப்பும் பண்ணல. அவ கூட தான் நான் எப்பவும் இருப்பேன். உன் கூட எல்லாம் இருக்க முடியாது. ஓஹோ, இப்போ நீதி நியாயம் எல்லாம் இந்த கண்மணி பக்கம் இருக்குன்னு உனக்கு நினைப்பாக்கும். ஆமாண்டி, அதுல என்ன சந்தேகம்? அத்தை, உங்க பையன் எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருக்காரு, டெய்லி எத்தனை பேரை பாக்குறாரு. அவருக்கு தெரியாதா யார் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு? நான் கூட அப்படிதான் என் பையனை நினைச்சேன். பெரிய புத்திசாலின்னு நம்பினேன். என்னைக்கு அவன் உங்களை நம்பிக்கிட்டு பொண்டாட்டிய சந்தேகப்பட்டானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், அவனுக்கு கம்பெனி நடத்த மட்டும்தான் அறிவு இருக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு இல்லைன்னு. இங்க பாருமா, நீ என்னதான் தலைக்கீழ நின்னாலும் வருண் இந்த ஜென்மத்துல இவள அவனோட சேர்த்துக்கவே மாட்டான். ஏய், பேசாம ரெடி. ஏய் வாசுகி, நான் ஏன் ஒன்னும் பதில் சொல்லாம இருக்கேன்னு பாக்குறியா? பூமியை யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு துல்லியமா தெரிஞ்சிருச்சு. அதுக்கான சாட்சிய நான் ரொம்ப நெருங்கிட்டேன். எனக்கு ஆதாரம் கிடைக்க இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. அந்த ஆதாரத்தை கையில எடுத்துக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு பார்க்கலாம் நீ இதே திமிரா ஏன் முன்னாடி நிக்கிறியானே. அத்தை, இந்த வெட்டி கழுதைங்களோட நமக்கு என்ன பேச்சு? நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க. வெட்டி கழுதுங்கன்னு சரியாதான் சொன்னேன். வாங்க. அளவுக்கு அதிகமா தென்ன விட்டா பேசுறா. ஒருவேளை உண்மையிலே சாட்சி ஆதாரம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாளோ? ஏதோ செம பிளான் வச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு மேக்ஸ் அவசியமா? எதுக்கு இந்த மேக்ஸ் வச்சிருக்காங்க? அதுவும் ஷார்ட் டிவிஷன், லாங் டிவிஷன், டிவிஷன்ல வேர்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுத்தா போட முடியுமா? அதுலயும் குறிப்பா வீட்டுல அம்மா இல்லாத பசங்க என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் புக் எழுதுறவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? கடவுளே, எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. இதுல மொதல் எக்ஸாம் மேக்ஸ் வச்சிருக்காங்க, தமிழே வச்சிருந்துருக்கலாம். அம்மா கால் பண்றாங்க. யாரும் இல்ல, ஜாலியா நம்ம ஹால்ல உட்காந்து பேசலாம். ஹலோ மை டியர் புஜ்ஜி. ஹாய் பப்பு, எப்படி இருக்க? அம்மா இல்லாத பையன் எப்படிமா இருப்பான்? அப்படிதான் இருக்கேன். சோகமா இருக்கேன், டல்லா இருக்கேன், தலைவலியோட இருக்கேன். பப்பு, ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு அப்புறம் தான் படிக்க உட்காரணும்னு சொல்லியிருக்கேன்ல.
அப்பதான் மைண்ட் ஹாப்பியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியெல்லாம் போய் விளையாடுறதே இல்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்களான்னு கேக்குறாங்க. உங்க அம்மா சீக்கிரமாவே ஜெயிலுக்கு போறாங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு அவங்க கூட பேசவே பிடிக்கலம்மா. அதனால நான் விளையாட எங்கேயும் போறதே இல்லை. என் விளையாட்டு, என் சந்தோஷம் எல்லாமே உங்களோடய போயிடுச்சுமா. பப்பு, அம்மா கூடிய சீக்கிரமே உன் சித்தப்பாக்கு உண்மையை புரிய வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உன்னை தப்பா பேச மாட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அதெல்லாம் நான் தாங்கிக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. சரி, எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியா? அம்மா, நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு லாங் டிவிஷன் சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஆனா நீ அதுக்கு முன்னாடியே போயிட்ட. அப்ப எப்படி என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும்? பப்பு, லாங் டிவிஷன் எல்லாம் நெட்லயே இருக்கு. அம்மா உனக்கு லிங்க் அனுப்புறேன். நீ அந்த வீடியோ பார்த்தா உனக்கு நல்லா புரியும். சரியா? நீங்க ஒரு டீச்சர், ஆனா நீங்களே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனை வீடியோ பார்த்து படிக்க சொல்றீங்க. அப்புறம் எப்படி பசங்க நல்லா வருவாங்க? ஏய் பப்பு, எப்பவாவது எமர்ஜென்சிக்கு வீடியோ பார்த்து கத்துக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா வீட்டுக்கு வந்ததும் உனக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். சரியா? ஓகேம்மா. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுல நீ நல்லா எழுதணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறேன். ஓஹோ, கோவிலுக்கு போறியாமா? ஓகே ஓகே, கோவிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வா. கோவில்ல அங்க இங்கன்னு ஓடக்கூடாது, சமத்தா இருக்கணும், புரியுதா? நீ ஒத வாங்க போற பப்பு. நீ ஒழுங்கா உட்காந்து படி. சரியா? அம்மா போனை வைக்கிறேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷமா. அம்மா புஜ்ஜி, நான் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் டிவிஷன் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு டவுட்டு, அதான் உனக்கு நான் கால் பண்ணேன். டேய், மேக்ஸ் போடாம என்ன பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு புஜ்ஜி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ சித்தப்பே, டவுட் கேட்டுட்டு இருந்தனா வாய்ஸ் கேட்டோன்னே புஜ்ஜி போனை வச்சுட்டா. சரி, மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் நீயே சால்வ் பண்ணிடுவா இல்ல சித்தப்பா ஏதாவது பண்ணுமா? அம்மா கோயிலுக்கு போறாங்க. அங்க சித்தப்பியும் கூட்டிட்டு போய் ரெண்டு பெரியவங்க மீட் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ஏதாவது மாறி நடந்தாலும் நடக்கும். ஏற்பாடு பண்ணுவோம். என்னடா எதுவும் பதில் சொல்லாம இருக்க? சித்தப்பு, நீ ரொம்ப மோசம். ஆபீஸ் வேலை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இப்படியே தான் இருக்கே தவிர என் மேல உனக்கு அக்கறையே இல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? நாளையில இருந்து எனக்கு ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இந்நேரம் அம்மா இருந்தா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நீ அப்படி பண்றியா? எப்போ உன் வேலையா தானே இருக்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பப்பு. அது வந்து என் மைண்ட்ல 1008 குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கா. அதான் உன் விஷயத்துல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ என்ன, கோயிலுக்கு போகணுமா? ஆமா, எக்ஸாம் நல்லபடியா பண்ணணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கணும்ல. சரி வா போலாம். I love you சித்தப்பே. You are a wonderful dad. குனிங்க. டேய். இந்தாங்க. கவலை தவிர்ப்பவளே போற்றுவோம், ககடவெளி ஆனவளே போற்றுவோம். அம்மா, பப்பு நான் வயித்துல சுமந்து பெத்த புள்ள இல்ல. ஆனா என்னைக்கு பூமி அவனை என் கையில ஒப்படைச்சாலோ அன்னையில இருந்தே அவனை என் மனசுல சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவன் என் பையன் போலவே ஆயிட்டான். சின்ன வயசுல அம்மா அப்பாவை இழந்து பெரிய சோகத்தை பார்த்துட்டான். அதனால இனி வாழ்க்கையில் அவனுக்கு எந்த சோகமும் வந்துடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அவன் நல்லா படிக்கணும். நீதான் அவனுக்கு அருள் புரியணும்.
இறங்குடா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையனுக்கு எக்ஸாம் வருது, அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். ஹே, என் தங்கம். பப்பு. டேய் பப்பு. இந்தானம்மா. வா. நில்லு. என்ன பிளான் பண்ற? இந்த டிராமாலாம் ஏன் பண்ற? நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ற? கிருஷ்ணா, நான் ஒரு பிளானும் பண்ணல. நாளைக்கு பப்பாவுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால அவனுக்கு ஒரு பூஜை பண்றதுக்காக வந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த அக்யூஸ்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா அவன் நேரா ஒன்ன கை காமிச்சிருப்பான். இந்த டிராமாக்கெல்லாம் அவசியமே இல்லாம போயிருக்கும். இப்போ ஒண்ணு கெட்டு போகல கிருஷ்ணா, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவன் ஒண்ணு செத்து போயிடல, அவன் பொழைச்சு வருவான்ல, அன்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.